இப்பொழுதும் நம்ம தொடர்ச்சியாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதுலேயும் விசேஷமாக இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தை குறித்தும் இந்த பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலுக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த தொடர் சங்கிலி போல வருகின்ற இந்த பிரச்சனை குறித்தும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடு கூட கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் தியானிக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக போன வாரம் நடந்த அந்த யுத்தத்துடைய சம்பவங்கள் தான். ஸோ நம்ம எங்கே பார்த்தாலும் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேயும் இந்த செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் யுத்தங்களை குறித்தும் யுத்தத்தை குறித்து நீங்கள் கேள்வி அபவுட் த வார்ஸ் அண்ட் த ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ், அந்த செய்திகளை நீங்கள் கடைசி நாட்களில் கேள்விப்படுவீங்க. அப்படிங்கிறது எண்ட் டைமுடைய ஒரு சைன். அதாவது கடைசி நாட்களுக்குரிய அடையாளங்கள் அப்படின்னு சொன்னால் ஏராளமான அடையாளங்கள். கால சூழ்நிலைகள் மாற்றம், உலக அரசியல், இப்படி எக்கனாமி, இப்படி பல விஷயங்களை நம்மளால் எடுக்க முடியும். அதே போல தான் எல்லா தேசங்களுக்குள்ள பரவி வரக்கூடிய வாதைகள், கடைசி நாட்களில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா யுத்தம். ஸோ இந்த யுத்தம் எதை மையமாய் வைத்து ஆண்டவர் சொல்லியிருப்பார்? நிச்சயமாக இஸ்ரவேல் தேசம்தான். ஸோ இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றி அந்த வரலாறு குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது. பட் இதெல்லாம் யாரை மையமாய் வைத்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை மையமாய் வைத்து தான் அவங்கள சுற்றி சுற்றி வரக்கூடிய தேசங்கள். பார்த்தீங்கன்னா சில தேசங்கள் மேலே இவங்க யுத்தம் தொடுத்து அந்த தேசத்தை இவங்க கைப்பற்றினாங்க. சில தேசங்களோட வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. சில தேசங்களில் இவங்க அடிமைகளாக போய் அந்த தேசத்தில் அவங்க இருந்தாங்க. சில தேசங்கள் இவங்க மேலே படையெடுத்து வந்து கம்ப்ளீட்டாக சூறையாடி போனாங்க. ஸோ எல்லா தேசங்களுமே இதில் குறிக்கப்பட்டிருக்கிற தேசங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு சம்பந்தப்பட்ட தேசங்கள், சம்பந்தப்பட்ட சம்பவங்கள், இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் விசேஷமாய் முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம். ஏன் இதை திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பக்கத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றா அந்தந்த இடத்திற்கு அழகாக அரேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு வரோம். உதாரணமாக வாசிக்கலாம். 38ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சில தேசங்களுடைய பெயர் இதில் குறிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த தேசங்கள் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டைமில் எந்த நாட்டை குறிக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு ரொம்ப அழகாக புரியும். எசேக்கியேல் கிட்டத்தட்ட 6வது நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக பிறந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இன்னையிலேருந்து ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கிறார். இந்த எசேக்கியேல் 38ங்கிற தீர்க்க தரிசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது 2024 இந்த காலத்திலையும் இதற்கு பின்பாக நடக்கக்கூடிய சம்பவங்களையும், ஸோ அட் த ப்ரெசன்ட் டைம் அண்ட் ஈவன் பியாண்ட் திஸ் டைம், இது ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்தி ஏராளமான விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதுன்னா ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலாம், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மேசேக், தூபால் இவங்கெல்லாம் யாருங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். 3வது வசனம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன், நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். ஸோ அப்படின்னா இதை பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டாலியன், லார்ஜ் ஆர்மி. அதுவும் எப்படி வராங்கன்னா பிளான்டாக ப்ரிப்பேர்டாக வராங்க, வித் எக்யூப்ட், வித் ஃபுல் வெப்பன்ஸோட அட்டாக்குக்கு வராங்க. ஸோ இந்த யுத்தத்தில் ரொம்ப
அதிகமான கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய திரள் சேனை கூட்டம் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக கடைசி நாட்களில் யுத்தத்துக்கு வரதை பார்க்குறோம். பிடிச்சு கொண்டு கடைசி புறப்பட பண்ணுவேன், அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் பர்ஷியர், எத்தியோப்பியர், லீபியர் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவருடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. போதோ இந்த முதல் பகுதியில் பார்க்கும்பொழுது சில தேசங்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஸோ இந்த பெயர் எல்லாம் எசேக்கியேல் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா பெயருமே ஏற்கனவே ஆதியாகமம்ல நோவாவினுடைய புத்திரத்தின் வம்சத்தில் நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 10:2. யாப்பேத்தின் குமாரர். ஸோ யாப்பேத், ஸோ ஜாஃபேத்துடைய குமாரரில் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா யாவானின் குமாரர். போதும். ஸோ இந்த 2வது வசனம் 3வது வசனத்தில் பார்க்கும்பொழுது இப்போ நம்ம படித்த கோமர், மாகோகு, தூபால், மேசேக்கு, அப்போ இந்த கோமேருடைய குமாரர், அப்போ இந்த பேரெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலேயே இந்த பெயர் இடம்பெறுகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர்களோட ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த நேம்ஸோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மேசேக், தூபால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு யாரை பார்த்தோம்? யாப்பேத், அந்த குமாரரில் இந்த கோமர், மாகோகு, தூபால், மேசேக்கு இவங்கெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த மக்கள் எந்த பகுதிகளில் குடி போனாங்க? ஸோ விச் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். ஸோ அந்த லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு அந்த லொக்கேஷனில் எந்த நாடு இருக்குது, இல்லை எந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கோமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஜெர்மனி. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். முதல்ல நம்ம பார்த்தோம் கோக், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மற்றும் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது கோக் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நபருடைய பெயர் தானே தவிர அது ஒரு தேசத்துடைய பெயர் கிடையாது. அப்போ நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணி என்னென்னு எழுதி வச்சுக்கணும், கோகுங்கிறது ஒரு தலைவனுடைய பெயர். மேபி ஹி குட் பி கால்ட். ஸோ சிலர் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பர்சனல் நேமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மாகோகு அப்படின்னு சொல்லும்போது நிறைய நாடுகளுக்கு பெயர் கம்ப்ளீஷன் எப்படி இருக்குன்னா ஸ்தான், அதாவது கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி இந்த எண்டிங்கில் ஸ்தான் அப்படின்னு வரக்கூடிய தேசங்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோமர் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் இட் பாயிண்ட்ஸ் டு ஜெர்மனி. தூபால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோபல்ஸ்க், ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மேசேக் அப்படின்னு சொல்லக்கூடியது மாஸ்கோ. தோகர்மா அப்படிங்கிறது இட் குட் பி டர்க்கி. ஸோ இப்போது இந்த பகுதிகள்லாம் இஸ்ரேல் நாட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய நாடுகள். டர்க்கி, ஜெர்மனி, ரஷ்யா, இந்த கண்ட்ரீஸை தான் இது குறிக்குது. ஸோ மாகோகு அப்படிங்கிறதும் இந்த பிராந்தியத்தை தான் சேர்ந்தது. அதுக்கு தலைவனாக இருப்பது யார்? இந்த கோகு என்பவன் தலைவனாக இருக்கிறான். இந்த தலைவனோடு சேர்ந்து இன்னும் கூட்டணி சேர்ந்து சில நாடுகள் இணைந்து படையெடுத்து வருகிறது. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது தான் ஸோ பர்ஷியா, இன்னைக்கு பர்ஷியான்னு நமக்கு கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1935லேயே அது தன்னுடைய பேரை ஈரான் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரோஷ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மாடர்ன் டே ரஷ்யா. ஸோ எத்தியோப்பியாங்கிறது சூடான், எத்தியோப்பியா அதெல்லாம். ஸோ இதை ஆதியாகமம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது இவனும் நோவாவினுடைய சந்ததியில் வரக்கூடிய கூஷ் என்பவன் தான். இந்த சூடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு எனிமி கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லிபியாங்கிறதும் இன்றைக்கும் த மாடர்ன் டே லிபியா, இவனும் நோவாவினுடைய பேரன் வம்சத்தில் பார்க்குறோம்.
ஸோ ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸ் டை வச்சிருக்கிறது லிபியா. ஸோ கோமர் நம்ம பார்த்தோம், த மாடர்ன் டே ஜெர்மனி அந்த டர்க்கி. இப்போது இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாடுகள்லாம் ஒன்று இணைந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக வரும். ஸோ இஸ்ரேலில் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பார்க்கிறது எப்படின்னா, உலகத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தேசம். இந்த தேசத்தில் இந்த மக்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அப்படியே பரவி எங்கே போனாங்கன்னா, வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இப்படி பல இடங்களில் குடிபெயர்ந்து போன ஜனங்க. ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாகவே நமக்கு புரியும். ஸோ நம்ம ஏன் இந்த வார் பற்றி பேசுகிறோன்னா, இந்த வாருக்கும் ஒரு எண்ட் டைமுக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு. ஸோ அதை போன வாரமே நம்ம இந்த 7 காலங்களை வைத்து நம்ம பார்த்தோம். ஸோ ஈரான், எத்தியோப்பியா, லிபியா, டர்க்கி, ஜெர்மனி, ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், சவுதி அரேபியா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த சுற்றி இருக்கிற இந்த நாடுகள் எப்படி வரப்போகுது, இதுக்கு அகெயின்ஸ்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த இன்வேஷன் ஆஃப் இஸ்ரேல். பாருங்க, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம், அங்கே ரஷ்யா, அந்த நம்ம எத்தியோப்பியா, லிபியா, இந்த கோமர், ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன செய்யுமா, தே வில் கம் டுகெதர். ஸோ ஒன்று சேர்ந்து வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ நடக்கும், கடைசி நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ யுத்தம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்துக்கு இது புதுசு கிடையாது. ஸோ இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா, முதல்ல யார் இந்த இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமினுடைய சந்ததி, அதாவது சாராள் மூலமாக பெற்றெடுத்த ஈசாக்கினுடைய சந்ததி, அவங்க தான் யூதர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள். இன்னொன்று ஆகார் மூலமாக வந்தது இஸ்மவேலர்கள். ஸோ அந்த டோட்டலாக நம்ம அவங்கள என்னன்னு சொல்கிறோன்னா அரப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது உலகத்தில் கிட்டத்தட்ட 460 மில்லியன் அரப்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இந்த பூமியில். ஆனால் யூதர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 17 மில்லியன் தான் இருக்கிறாங்க. ஸோ இஸ்மவேலுங்கிற ஒரு பையன் மூலமாக இவ்வளோ பெரிய சந்ததி வந்திருக்குது. ஆனால் ஈசாக்குங்கிற அதே மாதிரி அதே ஒரு பையன் மூலமாக இந்த சந்ததி பெருக்கும் ரொம்ப குறுகுனதாக இருக்குது. தே ஆர் லெஃப்ட் ஜஸ்ட் வித் 17 மில்லியன். ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு இந்த யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக வருஷங்கள் காலமாக இந்த யூதர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த யூதர்கள் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, அதாவது டெத் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு ஸ்லோகனாவே பாடக்கூடிய அளவுக்கு இந்த யூத மக்களை ஏன் ஜனங்க வெறுக்கிறாங்க, இன்னைக்கும் ஏன் வெறுத்து கொண்டு இருக்கிறாங்க. டெய்லி நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறது ஆன்டை செமிட்டிசம், இந்த யூதர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற விரோதங்கள், தி ஹேட்ரட் டுவர்ட்ஸ் தி ஜூஸ். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறாங்களே, எப்படி இவங்கெல்லாம் சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இவங்கெல்லாம் இந்த மக்கள் எதை வச்சு இன்றைக்கும் தாக்கு பிடிச்சி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒன்று, த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட். ஸோ சூப்பர் நேச்சுரல், இன்னைக்கு இந்த கண்ட்ரி உயிரோடு இருக்குது, அதுக்குள்ள மக்கள் இன்னும் ஜீவனோட பத்திரமா இருக்காங்க அப்படின்னா அது கர்த்தருடைய மிகப்பெரிய கரம் தான். சகரியா 2:8 சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய கண்ணின் மணியை போல இருக்கிறாங்க. ஏசாயா 43:4 கர்த்தர் அந்த தேசத்தை அவர்களை நேசிக்கிறார். 2 சாமுவேல் 7:24 அந்த தேசம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் எவர். எரேமியா 31:36 சொல்லுகிறது, அந்த வித்து அழிஞ்சே போகாது, த சீட் வில் ரிமைன். கர்த்தருடைய வார்த்தை எத்தனை காலங்கள் மட்டும் இருக்குமோ அத்தனை காலங்கள் அந்த வித்து இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவரோட வார்த்தை அழியுமா? அழியவே அழியாது. அதே போல தான் இந்த ஜனமும் அழியவே அழியாது. அவர் இந்த ஜனத்தை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ இந்த இஸ்ரவேலை காக்கின்ற தேவன், சங்கீதம் 121:4 சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இவங்க ஒரு தேசமாக கடைசி நாட்களில் சர்வைவ் ஆவாங்க.
and they will receive their Messiah. எரேமியா 30:11. ஸோ இந்த தேசம் இத்தனை கலவரத்துக்கு நடுவில் இவ்வளோ இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ்க்கு மத்தியில் இவங்க காக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட், கர்த்தருடைய விரல் தான் இவங்களை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மக்கள் இவங்களுக்கு நாடு கிடைச்சதுலேருந்து யுத்தத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ மே 14 1948 வருஷம் இவங்களுக்கு நாடு கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவங்களுக்கு இந்த நாடு கைக்கு கிடைக்கும் போது அந்த நாடு ஒரு வறண்ட நிலமாக இருந்தது. இட் வாஸ் லெஃப்ட் டெசோலேட். அந்த நாடு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் எந்த விதமான ஒரு விளைச்சலும் இல்லாமல் இருந்தது. அதாவது 1900s இஸ்ரவேலர்களுக்கு இந்த நாடு அவங்க கைக்கு கிடைக்கும்போது அது ஒரு பாலைவனம், வறண்ட பூமி, தண்ணி இல்லாத ஒரு ஊர், காடுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமன் எம்பையர் துருக்கியர்களுடைய காலகட்டங்களில் அந்த பூமி இருக்கும்போது மரம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் டேக்ஸ் கட்டணும். இந்த அதிகமான டேக்ஸை கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே இந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த தண்ணீரெல்லாம் அதை தூற்றாமல் அப்படி இப்படி போட்டுட்டாங்க. ஸோ இஸ்ரவேலர்களுக்கு கையில் அந்த நிலம் கிடைக்கும்போது அந்த நிலம் எப்படி இருந்துச்சுங்க, ஒரு வறண்ட வேஸ்ட் லேண்ட். அந்த நிலத்தை அராபியர்கள் கையிலிருந்து விலை கொடுத்து வாங்கினாங்க. அதை வாங்கும் பொழுது அராபியர்கள் நினச்சாங்க, சரியான ஒரு 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 அறிவில்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க, ஏன்னா இது விளைச்சல் இல்லாத ஒரு பூமி, இந்த பூமிக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த தேசத்தை நேசித்து அந்த பகுதிகள் சிலதை காசு கொடுத்து அவங்க வாங்கினாங்க, அதிகமான ரேட்டுக்கே வாங்கினாங்க. அதை நம்ம தியோடர் ஹர்சலோட காலத்திலிருந்தே பார்க்க முடியும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சில செல்வந்தர்களாக இருந்த யூதர்கள் காசை போட்டு இஸ்ரவேல் தேசத்தில் சில பகுதிகளை வாங்கினாங்க. எப்படியாவது முற்பிதாக்களுடைய இடத்த வாங்கி நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்குள்ளே குடி போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாகத்தோட ஒரு முயற்சியெல்லாம் செஞ்சு வாங்கினாங்க. அது மட்டும் கிடையாது, இட் இஸ் தேர் கிஃப்ட் ஃப்ரம் காட். இந்த நிலப்பகுதி அது கர்த்தரால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம், அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை லீகலாக மேண்டேட்டாகவே பிரிட்டிஷ் அவங்களுக்கு கையில் கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 1948 இவங்க யுத்தத்துக்கு வந்த உடனேயே ஃபஸ்ட்டு வார் அவங்க பார்த்தது வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அடுத்தது அவங்க பார்த்தது த சூயஸ் வார் 1956. அடுத்தது 1967 த 6 Day வார். அடுத்தது 1967 to 1970 த வார் ஆஃப் அட்ரிஷன். 1973 யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார். 1982 லெபனான் கூட இருந்த வார். அதாவது அடுத்தது த ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடா, அப்போ தான் அராப் மக்களுடைய த ஃபர்ஸ்ட் அப்ரைஸ் நடக்குது. அடுத்தது செகண்ட் இன்டிஃபாடா 2000 to 2005. அந்த சமயத்தில் தான் இந்த டெரரிசம் ஒரு பயங்கரமாக எழும்புது. அடுத்தது 2006 ஹெஸ்போலா வார். த ஃபர்ஸ்ட் காசா வார் 2008 to 2009, த ஃபர்ஸ்ட் காசா வார். த செகண்ட் காசா வார் of 2012, 2012 செகண்ட் காசா வார். தேர்ட் காசா வார் 2014. இப்போ நடந்துட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா த ஃபோர்த் காசா வார் 2024. ஸோ இது 13வது யுத்தம். இஸ்ரவேல் தேசம் உருவாகியே ஒரு குறுகிய காலங்கள், இன்னும் 100 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளாரையே மிகப்பெரிய யுத்தங்கள், மிகப்பெரிய சவால்கள், சேலஞ்சஸை இவங்க பார்த்துட்டு வர்றாங்க. இந்த 13 யுத்தங்களில் ஒரு யுத்தத்தை கூட இஸ்ரவேலே தானாக போய் முன்னின்று ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கவே கிடையாது. தே நெவர் இனிஷியேட்டட் எனி வார். ஒரே ஒரு வார் தான் அவங்க இனிஷியேட் பண்ணாங்க. அதுவும் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 6 Day வார். இந்த 6 Day வாரை மட்டும்தான் அவங்க இனிஷியேட் பண்ணாங்க. ஏன் இந்த வாரை அவங்க இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 1967 வருஷம் எகிப்தினுடைய ஹெட்டாக இருந்த நாசர் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, எல்லா அராப் தேசங்களும் நம்ம ஒருங்கிணைந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை நம்ம தாக்க போகிறோம். தெல் அவீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை முழுவதுமாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அதை அழித்து இந்த மத்திய தரைக்கடல் முழுவதுமாக ரத்தமாக மாற்ற போகிறோம்
யாருடைய ரத்தம் தெரியுமா? இந்த யூதர்களுடைய ரத்தத்தினால மத்திய தரைக்கடல் முழுவதுமா சிவப்பு நிறமா ஓட போகுது அப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு சவாலா சொன்னார். அப்பதான் இஸ்ரவேலர்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சில தீர்மானங்கள் எடுத்தாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தே அட்டெம்ப்டட் அட் ப்ரீஎம்டிவ் அட்டாக். ஸோ இந்த எகிப்தா இருக்கட்டும், சுற்றி இருந்த சீரியாவா இருக்கட்டும், ஜோர்டான், லெபனன், இவங்களெல்லாம் இவங்களுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு எந்த வசதி வாய்ப்புகளோ, இவங்க கிட்ட எந்த ஆயுதங்களோ இல்லை அந்த அளவுக்கு இவங்க கிட்ட சோல்ஜர்ஸோ கிடையாது. அந்த நாட்களில் அயன்டோமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2வது உலக போரில் மீதி இருந்த சில ஆயுதங்கள்லாம் வாங்கி ரெடி பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஏர்பேஸ் கிடையாது, ஏர்கிராஃப்ட் எல்லாம் கிடையாது. ஸோ எந்த விதத்துலையும் இவங்க தாக்கி இவங்க ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிச்சு. மிஸ்டர் ஜான்சன் சொன்னார், நீங்கள் எந்த அட்டாக்கும் போகக்கூடாது, யூ ஷுட் வெயிட். ஆனால் சில லீடர்ஸ் எல்லாம் எடுத்து சில முடிவுகள், இஸ்ரவேல் முற்கூட்டியே ஒரு தாக்குதலை நடத்தி ஒரே நாளே அந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 5 நாள் அந்த யுத்தம் தொடர்ந்தது. அந்த சமயத்தில் தான் ஏராளமான பகுதிகளை கைப்பற்றினாங்க. வெஸ்ட் பேங்க்கு, கோலான் ஹைட்ஸு, அவங்க ஜெருசலேமுடைய ஒரு பகுதி, இது எல்லாமே கைப்பற்றினது இந்த 1967 வருஷம் யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சு அவங்க நிலப்பரப்பு பரவுச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. இதெல்லாம் சாதாரணமாக எதேச்சியாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக கிடையாது. இட் இஸ் ஆல் த லார்ட் பிஹைண்ட் எவ்ரி சீன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இந்த யுத்தங்களுக்கு பின்பாக ஒரு தடவை கூட இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலை. ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லா நாடுகளும் உற்று நோக்கி பார்ப்பது எதை அப்படின்னா இந்த ராஃபா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ராஃபாவில் நடந்த தாக்குதலை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது இன்னைக்கு ஏராளமான கருத்துக்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஏன் இந்த மாதிரிலாம் அவங்க செய்கிறாங்க, ஏன் இப்படி இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு ஜினோசைடு, ஒரு இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்குது, இவங்க ஹாலோகாஸ்டில் அடிப்பட்ட மாதிரி இவங்க ஒரு ஹாலோகாஸ்ட்டை நடத்துகிறாங்க, ஒரு ஜெனோசைடு அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், குடிமக்களை குறிவைத்து தாக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இஸ்ரேலுக்கு கிடையாது. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு முறை ஒரு தீவிரவாதியை அவங்க குறிவைத்து தாக்கணும்னு சொல்லி ஒரு 6 மாத காலத்து திட்டம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலுக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்சி இருக்குது, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ட் குரூப் இந்த உலகத்திலேயே. ஸோ அவங்க கொடுத்த தகவல் படி இந்த 6 மாதமாக இந்த தீவிரவாதியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க ரேடாருக்கு கீழே அவர் அகப்படுறார். அவருடைய லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக த மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட். ஸோ தே வாண்டட் டு கில் ஹிம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் எந்த இடத்துல இறங்குறாரு, எந்த காரில் ஏற போகிறாரு, எந்த காரை பிளாஸ்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி ஏற்கனவே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, குறி வச்சு தாக்க போகிறாங்க. இவர் கரெக்டாக அந்த காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் தான் அந்த காரில் பார்க்குறாங்க இந்த டெரரிஸ்டோட மகள் வந்து அந்த காரில் இருக்கிறத. உடனே அந்த ஆப்ரேஷனுடைய ஹெட் அந்த இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த தாக்குதல் இந்த மாதிரி இந்த காரில் அந்த நம்ம யாரை தாக்கணும்னு நினைக்கிறோமோ அவர் மட்டும் கிடையாது, அவருடைய மகளும் கூட பயணிக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி, அந்த தகவல் அங்கே போன உடனே அந்த ஆப்ரேஷன் அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜீனோசைட். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த காசாவை என்றைக்கும் கைப்பற்றி இருக்கும் இஸ்ரேல் நினச்சிருந்தா? ஆனால் அது செய்யலை. பிகாஸ் அதுக்கு மேலே ஒரு ப்ரெஷரும் இருக்குதுன்னு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர். அண்ட் பிஹைண்ட் ஆல் த வெரி சீன் நிறையா பேர்த்துடைய பேச்சுவார்த்தை நடக்குது, அமெரிக்காவுடைய ஊடுருவல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த ராஃபாவை பார்க்குறாங்க. பட் இஸ்ரேலுடைய பார்வையில் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் சர்வைவல். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பு. ஸோ இன்றைக்கி இந்த காசா சொல்கிறாங்க எங்கள் நாட்டை எடுத்துக்கிட்டாங்க, எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அந்த நாடு ஆண்டவர் கொடுத்த நாடு, இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். அதே போல் பிரிட்டிஷ் மேண்டேட்டில் எழுதி அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு நாடு. 2006 வருஷமே முழுவதுமாக காசால இருக்கக்கூடிய கம்ப்ளீட் மக்கள் எல்லாருமே யூதர்கள் அன்னைக்கு குடியிருந்தாங்க. அன்னைக்கு சொத்து பத்தெல்லாம் சேர்த்தி வச்சுருந்தாங்க, சில வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்ல வீடு கட்டி வசதி வாய்ப்புகளோடு அன்னைக்கு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் இந்த காசா பகுதி முழுவதுமாக காலி பண்ணணும்னு இஸ்ரேல் சொல்லிருச்சு.
இனிமேல் காசா பகுதிக்குள்ள எந்த யூதர்களும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டோட்டலாக வலுக்கட்டாயமாக அங்கே குடியிருந்த இஸ்ரவேலர்களை காசாலிருந்து காலி பண்ணி கூட்டிகிட்டு வந்துருச்சு இந்த இஸ்ரவேலுடைய இராணுவ படை. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம். இந்த இடத்த காலி பண்ணி கொண்டு வர்றதுக்கு இவங்க எடுத்த அந்த எஃபர்ட்டுக்கு இஸ்ரேல் செலவழித்தது கிட்டத்தட்ட $900 million. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்குள்ள இஸ்ரேல் சில வியாபாரங்களும் இருந்தது. சில பூ வியாபாரம் இருந்தது, அந்த தொழிற்சாலை இருந்தது. சில தொழிற்சாலைகள்லாம் அப்படி அப்படி டோட்டலாக விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 9,000 ஜூஸ் அன்னைக்கு காசா பகுதியிலிருந்து காலி பண்ணி விட்டுட்டு, இனிமேல் இந்த காசா பகுதி முழுவதுமா உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஏராளமான பணப்புழக்கம் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு அந்த பணம் மட்டும் சரியான விதத்தில் செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு பார்க்குற இந்த காசா பகுதி ஒரு அழகான சிங்கப்பூராக காட்சி அளிச்சிருக்கும். ஆனால் அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 300 million meters ஆஃப் அண்டர் கிரவுண்ட் மைல்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் அவங்க கட்டினாங்க. நல்ல பெரிய பெரிய பங்களாஸ் கட்டினாங்க, மேன்ஷன்ஸ் கட்டினாங்க. எங்கேன்னு கேட்குறீங்களா? கத்தாரில். ஸோ இந்த ஹமாஸ் டெரரிஸ்டுடைய மெயின் லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப சௌகரியமான இடங்களில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே ஏராளமான வெப்பன்ஸ் வாங்கினாங்க. ஸோ இந்த இதுக்கு தான் பணங்கள் இவ்வளவு செலவாச்சு. ஆனால் 2006 டோட்டலாகவே ஹேண்ட் ஓவர் பண்ணிச்சு இஸ்ரேல். பட் இப்போது இந்த கம்ப்ளீட்டாக இவங்க ஒருவேளை இந்த இடத்துலேருந்து வெளியே பின் வாங்கினாங்கன்னா திரும்பவும் ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கம் எழும்பி இவங்களை தொடர்ந்து வந்து இவங்களை தாக்கி அழிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ரொம்ப உறுதியாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீஸ் டாக்குக்கோ இல்லைன்னா இந்த கம்ப்ளீட்டாக இந்த ப்ரப்போசலுக்கோ உடன்படாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம். அடுத்தது பார்க்கும்பொழுது, ஸோ அந்தளவுக்கு இங்கே இருக்கிற யூதர்கள்லாம் ரொம்ப நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. போன வாரம் பார்த்தீங்கன்னா த ப்ரைட் பெரேடை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா LGBTQ+, the 22nd ப்ரைட் பெரேட் அந்த நாட்டிலையும் நடந்திருக்கு. முதல்ல இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் நமக்கு பார்த்துக்கணும். அடுத்தது இன்னைக்கு ஏன் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, இப்போ ஹமாஸை விட இஸ்ரேல் ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட்டை வந்து சமாளிக்க வேண்டி இருக்குது. அது எங்கே இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெஸ்போலா. ஸோ இந்த ஹெஸ்போலா டசன்ஸ் அண்ட் டசன்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸை கலீலேயா பகுதியில் அவங்க போட்டு இப்போ கலீலேயா பகுதியெல்லாம் பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த ஹெஸ்போலா இஸ்ரேல் தேசத்தினுடைய நார்தன் பார்ட் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் குறிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு சமையலே பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம், அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஃபைனலாக தான் வி கெட் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதாவது ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறதுக்கு முன்னாடி எப்படி அதை ஒவ்வொன்றா பார்ட் பை பார்ட் எல்லாம் ரெடி ஆகுதுங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஹெஸ்போலா இதுதான் வெரி ஃபஸ்ட்டு டைம் இஸ்ரேல் மேலே டைரெக்டாக அட்டாக் வந்திருக்கிறாங்க. இவங்க சாதாரணப்பட்ட மக்கள் கிடையாது. இந்த ஹெஸ்போலா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தீ விபத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. இப்போது ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ நம்ம ஹமாஸ் பற்றி பேசுகிறோமே, அந்த ஹமாஸ் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணத்தை எல்லாம் இந்த டனல்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு சின்ன வீடியோவும். இப்போது இந்த ஹெஸ்போலா மூலமாக தாக்கப்பட்ட சில பகுதிகள் பயங்கரமான ஃபயர். ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபயர் பிளாஸ்ட், இது ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் அவங்க எப்படி டனல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ובעזרתנו ஸோ டோட்டலாக அந்த காரிடார் இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இந்த ராஃபாவில் தான் வந்து ஹாஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஏராளமான டனல்ஸ் அங்கே இருக்குது. இந்த டனல்ஸ் கடியில் ஃபுல்லாக வெப்பன்ஸ் தான். ஸோ இந்த டனலை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த IDF உடைய மெயின் கோலே. அடுத்தது பாருங்கள், இப்போ இங்கே இந்த வார் ஒரு எண்டுக்கு வந்துட்டுருக்கிற சமயத்தில்
லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்போலாங்கிற தீவிரவாத அமைப்பு இப்போ அவங்க தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், மிருகங்கள் எல்லாமே தாக்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக நான் ஸ்டாப்பாக அங்கே பயங்கரமான ஒரு ஃபயர் பிளாஸ்ட் நடந்துட்டுருக்குது. ஒருவேளை இது நிமித்தம் இஸ்ரேல் ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்குள்ளே நுழையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்குன்னா, இந்த வார் இக்னைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய வார் வரும். அந்த வார் டிக்ளேர் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ரஷ்யா உள்ளே வருங்கிறது இந்த இஸ்ரேலுடைய சோர்ஸஸே சொன்ன ஒரு வார்த்தை தான். இட் சேஸ் இட் கேன் இன்வால்வ் ரஷ்யா, ஈரான் அண்ட் அதர் ரீஜனல் பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது இந்த 2 நாள் நடந்த தாக்குதலில் வெளிவந்த செய்தி. ஸோ எசேக்கியேல் 38 நம்ம என்ன பார்த்தோம், ரஷ்யா தான் கீ பிளேயராக இருக்கும் இந்த வாரில். அதை தொடர்ச்சியாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு அலைட் கண்ட்ரி தான் ஈரான். அதுக்கப்புறம் த அதர் கண்ட்ரீஸ். ஸோ ஏற்கனவே டர்க்கி அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக தான். ஸோ இந்த யுத்தங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் எங்கேயோ நடக்குது அப்படின்னா அந்த செய்தி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வந்து ரீச் ஆகும். ஸோ எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் த மிடில் ஈஸ்ட் வில் ரீச் த எண்ட் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதில் ஒரு கன்வென்ஷனல் ஆர்மி ஐடிஎஃப் இருக்கிறாங்க. அவங்க கூட இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சில ஆர்கனைசேஷன், இன்னொன்று மறைமுகமாக செயல்படக்கூடிய ஒரு சீக்ரெட் கமிட்டி அவங்களுக்கு உண்டு. அடுத்தது அதே நம்ம ஹெஸ்போலா அப்படின்னு நம்ம சொல்லும்போது உலகத்திலே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் டெரரைஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ உலகத்திலே மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹெஸ்போலா. இவங்க தான் இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு கீ பிளேயர். டெரரிசமில் கீ பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெஸ்போலா தான். இவங்க தாக்குதல் நடத்துறது மற்றவங்களை போல இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, இந்த தீவிரவாதிகள் எல்லாருமே கொரில்லா ட்ரெயின்டு டெரரிஸ்ட். ஸோ அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த கொரில்லா தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தது தான். ஸோ இவங்க எந்த லா படி ஃபைட்டுக்கு போக மாட்டாங்க. பட் இவங்களோட ஃபைட் எல்லாமே வந்து சீக்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ சடன் சர்ப்ரைஸ் அட்டாக், எங்கேருந்து அட்டாக் அதை தெரியாது. பட் வெல் எக்யூப்ட், வெல் ஆர்கனைஸ்ட், வெல் ட்ரெயின்டு பீப்புள் இன் த வேர்ல்டு. உலகத்திலே பயங்கரமாக ட்ரெயின் ஆனவங்க. இவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பொருளாதார தேவைகளை தந்து இந்த அளவுக்கு இவங்களை பேக்கப் பண்ணி வளர்த்துனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் தான். ஸோ இந்த ஹெஸ்போலா இவங்க தான் ஃபஸ்ட்டு டைமாக இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. போன தடவை நம்ம பார்த்தோம் இந்த ஈரான் ஃபஸ்ட்டு டைமாக அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த டெரரிஸ்ட் உள்ளே வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இவங்களுக்கு போகுது. லார்ஜஸ்ட் ஃபண்டிங் இவங்களுக்கு போகுது. தே ஆர் ஃபண்டட். ரெண்டாவது, உலகத்திலே த லார்ஜஸ்ட் ஸ்மக்லர்ஸ், ட்ரக்ஸை ஸ்மகிள் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அந்த மிடில் ஈஸ்டில் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு இந்த ஸ்மக்லிங் பண்ணுறதுல ஒரு முக்கியமான கீ பிளேயர் யாருன்னு கேட்குறீங்களா? இந்த ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கம் தான். லெபனான் கவர்மெண்ட்டை தங்களுடைய கைகளுக்குள்ளே அடக்கி வச்சு ஆட்சி செய்கிறவங்க இந்த ஹெஸ்போலா தான். இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு நார்த் பகுதியில் 2 நெய்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. ஸோ பக்கத்து நாடுகள், ஒன்று சீரியா, இன்னொன்று லெபனன். ஆரம்ப காலத்தில் லெபனான்குள்ள பலவிதமான மொழிகள் பேசுகிறவங்களும் பலவிதமான ரிலீஜியன் ப்ராக்டிசஸ், மதத்தை பின்பற்றவங்களும் அங்கே இருந்தாங்க. அதாவது ஹெஸ்போலாங்கிறது உள்ளே வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான முஸ்லிம்ஸ், ஒன்று ஷியா முஸ்லிம், இன்னொன்று சுன்னி முஸ்லிம். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த சமயத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய இருந்தாங்க. எங்கே? லெபனனில் ஷியா முஸ்லிம்ஸ், இந்த சுன்னி முஸ்லிம்ஸ் அண்ட் அரப் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் உள்நாட்டில் நடந்த சில போர்னால கிறிஸ்தவர்கள் அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் அநேகர் போயிட்டாங்க. ரொம்ப கடுமையாக நடத்தப்பட்டாங்க. இந்த ஷியா அப்படிங்கிறது அந்த இடத்துல பொலிட்டிக்கலாகவும் சரி மிலிட்ரியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் இந்த லெபனானில். ஈரான் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா இந்த ஷியா முஸ்லிம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் இந்த ஷியா முஸ்லிம்ஸுடைய லீடர். யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் இஸ் அ லீடர் ஆஃப் ஷியாஸ் இன் த முஸ்லிம் வேர்ல்டு. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் கட்டாயம் வச்சுக்கணும். சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சுன்னி முஸ்லிம்ஸ்,
அவங்க தான் சுன்னி முஸ்லிம்ஸுடைய லீடர். இவங்க எல்லாம் அரேப்ஸ் தான். ஆனால் சவுதி அரேபியாவும் இங்கே இருக்கக்கூடிய ஈரானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. தே டு நாட் லைக் ஈச் அதர். ஆண்டவர் பாருங்க எப்படி வச்சுருக்குறாங்கன்னு. எல்லா அரேப் நேஷன்ஸ் மட்டும் ஒன்றா வந்தாங்கன்னா இஸ்ரேல் காலி. ஆனால் அராபியர்களுக்குள்ளாரியே என்ன கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது. ஸோ சவுதி அரேபியாவில் இருக்கிறவர்களுடைய அந்த ப்ராக்டிசஸ், அவங்க ஐடியாலஜிஸ் எல்லாம் வேறு, ஈரானில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ் எல்லாம் வேறு. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது கூஷ் எத்தியோப்பியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 45% சுன்னி முஸ்லிம்ஸ் இருக்காங்க. நார்தன் சூடான் 75% சுன்னி முஸ்லீம் இருக்காங்க. லிபியா 97% சுன்னி முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க, விரோதமானவங்க தான். ஆனால் இவங்க எல்லாத்துக்குள்ள ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமை உண்டு. என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? டிஸ்ட்ராய் இஸ்ரேல். இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். 1982 தான் இந்த ஹெஸ்போலா அப்படிங்கிறது உருவாச்சு. அப்புறம் இந்த ஈரானியன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த ஷா அப்படிங்கிற மன்னன் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தான் அயத்தோலாங்கிறவர் உள்ள வராரு. இந்த ஈரான்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அடுத்தது இவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இந்த லெபனான் வளருது. ஸோ இந்த டெரரிஸ்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரான் தான். சீக்கிரத்திலே இந்த ஈரான் லெபனானெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 1982 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே ட்ரெயின் தேம், தே ஃபண்ட் தேம், தே வெப்பனைஸ், எல்லாமே அந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட 150-100 மிசைல்ஸ் அவங்க கையில் இருக்குது. அதுவும் எப்படின்னா லெபனானுடைய சென்டர் ஆஃப் த பிளேஸில் இருந்து அவங்களால மிசைல்ஸ் அனுப்பி இஸ்ரேல் நாட்டை தாக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் பவராக இன்றைக்கி லெபனான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் இஸ்ரேலி மீடியா சொல்கிறாங்க, அவங்க இது வரைக்கும் அக்டோபர் 7 அப்புறம் பார்த்த தாக்குதல்லையே இந்த 2 நாள் நடந்த இந்த ஹெஸ்போலா தாக்குதல் தான் மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே சமயத்தில் 100 ராக்கெட் அந்த இடத்துல வந்து பல இடங்களில் தீப்பற்றி எரிஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறையா இஸ்ரேலுக்கு சொந்தமான ஆர்மி பேசஸ் எல்லாமே அந்த டோட்டலாகவே கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மே மாதத்தில் மட்டும் ஹெஸ்போலா கிட்டேருந்து 325 அட்டாக்ஸ் இஸ்ரேல் சந்திக்க வேண்டி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் தான் சென்டர் டு நோ த எண்ட் டைம். நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கிளாக் யார் அப்படின்னா அவங்க தான், இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேல் அவங்களுடைய ப்ராஃபஸி டைமில் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்கங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஜீசஸ் இஸ் கம்மிங் அகெயின். ஸோ அந்த கால குறுக்கீடை நம்ம எங்கே வச்சு பார்க்குறது? ஸோ இஸ்ரேல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிளாக். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 பிணை கைதிகளை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்டெலிஜென்ட் ஏஜென்சி மூலமாக வெளியே வந்தது. அந்த 4 பேரும் நல்ல வயதானவங்க தான். இந்த 4 பேர்த்தையும் கொலை செய்து அவங்க 4 பேர்த்துடைய உடலும் இன்னும் இந்த காசா பகுதிகளில் தான் இருக்குது. இன்னும் 120 ஹாஸ்டேஜஸ் உள்ளே இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 40 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஹமாஸ் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கீழே தான் அவங்களுடைய கன் பவுடர்ஸ், வெப்பன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுடைய மக்களுடைய தாக்குதலுக்கும் காரணமாக இருக்கிறாங்கங்கிறது. சமீபத்தில் அவங்க இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய 2 தலைவர்களுக்கு ஒரு மிரட்டலும் விட்டுருக்குறாங்க. அதுவும் இன்றைக்கி ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்குது இஸ்ரேல் பகுதிகளில். ஸோ அதுக்கு பென் கபீர் அப்படிங்கிறவர் ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு, லெபனானை கம்ப்ளீட்டாக நம்ம எரிக்க வேண்டிய ஒரு டைமுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதும். ஸோ இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆன்டி செமிட்டிசம், அதாவது எல்லாருமே இன்றைக்கி இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த 4 பேர், the 4 hostages killed by Hamas terrorists. இதில் ஒருவருடைய அம்மா மட்டும் சமீபத்தில் அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. பட் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, இந்த பென் குவிர் அண்ட் ஸ்மார்ட்ரிச். ஸோ இவங்க 2 பேரும் இஸ்ரேலில் எடுக்கக்கூடிய சில முக்கியமான தீர்மானங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க. பார்த்திங்கன்னா இந்த பீஸ் ட்ரீட்டி ப்ரப்போசலுக்கு சைன் பண்ணால் நாங்கள் கவர்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவோம், நெத்தனியாஹு அவர்களுக்கும் இவங்க வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க தான். ஸோ இந்த அளவுக்கு முக்கியமானவங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஊடகங்களில் நாங்கள் கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க. உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருடைய பார்வையும் இஸ்ரேல் பக்கம்தான் திரும்பி இருக்குது. ஆன்டை செமிட்டிசம், அதாவது ஸ்டாப் ஜெனோசைட், இட் இஸ் நாட் ஜெனோசைட். ஸோ பொதுமக்களை கொலை செய்யணுங்கிறது
இஸ்ரவேலர்களுடைய குறியீடு கிடையாது. நமக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியே வரணும், இந்த யுத்தம் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஸோ ஜெனோசைட் அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு பிறந்த புது வார்த்தை ஒன்றும் கிடையாது. ஸோ இது இட் இஸ் அன் ஹேட்ரட் அகெயின்ஸ்ட் ஜூஸ். ஸோ இதில் ரொம்ப வேர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிட்லரோட தான். ஸோ பாருங்கள், ஃப்ரம் த ரிவர் டு த சீ, அவங்களே போய் கேட்டிங்கன்னா எந்த ரிவர் எந்த சீன் கேட்டிங்கனாலே ஒரு கேள்வி இருக்குமா. ஸோ கேள்விப்படுறத வச்சு இவங்க எல்லாருமே அராப் பீப்புள், இவங்க எல்லாரும் பின்னாடி நிறையா மக்கள் இவங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா யூதர்கள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு. யூதர்கள் இந்த பூமியிலே இருக்கவே கூடாது, அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுல அராபியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்தே சொல்லி தான் ஊட்டி வளர்த்துவாங்களாம். அந்த அளவுக்கு யூதர்கள் மேலே ஒரு பயங்கரமான வெறுப்பு. இந்த உலகத்தில் வேறு எந்த மக்கள் மேலேயும் இந்த வெறுப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஏதோ சாதாரணமாக வந்தது கிடையாது. இந்த வெறுப்பை இருதயங்களில் வச்சது பிசாசு தான். ஏன்னா வசனம் சொல்லுது, தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி வேகமாய் செயல்படுகிறான். அப்போ அவனுக்கு கொஞ்ச காலங்கிறது எதை வச்சு அவன் சொல்லுவான்? அந்த கொஞ்ச காலங்கிறது அவனும் பைபிளில் எழுதப்பட்ட ப்ராஃபஸியை வச்சு தான் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம அந்த தீர்க்க தரிசனங்கள் பகுதிகள்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஆசீர்வாதமான பகுதிகளில் மட்டும் தியானிச்சுக்கிட்டு நம்ம வேகமாக போகிறோம். ஆனால் பிசாசு ஃபோக்கஸ் பண்ணுறதில் எதுன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் எழுதி இருக்கிற வருங்காலத்துக்கு எழுத வச்சிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் அவனும் பார்க்குறான். ஸோ இந்த கடைசி நாட்களில் தேசம் உருவானதுலேருந்து இந்த 13 யுத்தத்தை கொண்டு வந்துட்டான் இந்த ஜனத்தை அழிக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஜனத்தை அழிக்கவே முடியல. ஏன்னா இந்த ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். இப்போவும் ஒரு பயங்கரமான யுத்தம், ஒரே சமயத்தில் 2 விதமான பயங்கர அட்டாக் பார்க்குறாங்க. உலகம் முழுவதும் எதிர்ப்பு சந்திக்கிறாங்க இந்த மக்கள். ஃப்ரம் த ரிவர் டு த சீ, அதாவது ஃப்ரம் த ஜோர்டான் ரிவர் டு த மெடிட்டரேனியன் சி. ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி எது? இஸ்ரேல் நாடு தான். அப்போ இஸ்ரேல் நாடை என்ன செய்யணும்? அழிக்கணும். அதில் தான் இந்த இவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களேன். இல்லை, இதுக்கு முந்தின இதுக்கு முன்னாடி ஸோ வி ஸ்டாண்ட் வித் காசா, ஸ்டாப் ஜினோசைட் பை எனி மீன்ஸ் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ தே வாண்ட் டு கம்ப்ளீட்லி இராடிகேட். பாருங்கள், இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பாருங்களேன், இந்த ஒரு வெறுப்பை ஹிட்லர் எப்படி காமிச்சாரு அப்படிங்கிறத இதை பார்க்கலாம். ஸோ ஹிட்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 6 மில்லியன் ஜூஸை கொலை செய்தது ஹிட்லர் தான். சமீபத்தில் நெத்தன்யாஹூ அவங்க சொன்ன ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் கேட்டேன். பாருங்கள், இதுக்கு ஆடியோ வைக்கலாம். ஹிட்லர் யூதர்களை டோட்டலாக கொலை செய்யணுங்கிற எண்ணம் இல்லையா, இவங்களை எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்ததான். அந்த சமயத்தில் தான் ஒருவர் ஹஜ் அமீன் அல் ஹுசைனி அப்படின்னு சொல்லக்கூடியவர். யார் இவருன்னு கேட்குறீங்களா? 20வது நூற்றாண்டின் ஒரு முஸ்லிம் லீடர். இந்த முஸ்லிம் லீடர் ஹிட்லரை பார்த்து சொன்னாங்க, நீ அந்த மக்களை, அந்த யூதர்களை உன் நாட்டை விட்டு வெளியே அனுப்புனீன்னா அவங்க இந்த அராப் மக்கள் பக்கத்தில் தான் வருவாங்க, நீ அவங்கள வெளியே அனுப்பாத, அவங்கள எரிச்சிருன்னு சொன்னது இந்த அராப் மக்கள் தான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை தான் அவர் பிடிச்சிக்கிட்டாருன்னு சொல்லுறாங்க. ஸோ அல் ஹுசைனி அப்படிங்கிறவர் ஒரு முஸ்லீம் லீடர். இவரும் ஹிட்லரும் 1941 வருஷம் சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கு அதாவது இந்த சில மாதங்கள், இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு முன்னாடி அதிகமான சமயங்கள் தொடர்ந்து யூதர்களை குறித்து இவர் பேசிய காரியம் உண்டு. பார்லிமெண்ட்டில் அடால்ஃப் ஹிட்லர் எந்திரிச்சு தைரியமாக சத்தமாக பேசின வார்த்தை என்னென்னா, யூரோப்பில் இருந்து முழுவதுமாக இந்த யூதர்கள் கம்ப்ளீட்டாக அழிக்கப்படணும் அப்படிங்கிறத பேசினார். அதே மாதிரி இந்த ஆன்டிசெமிட்டிசமை ஒரு இனப்படுகொலையாகவும் மாற்றினது இவர் தான். இப்போ பாருங்கள், மால்தீவ்ஸ் ஒரு பயங்கரமாக பேன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இஸ்ரேல் யாரும் உள்ளே வரக்கூடாது, அங்கே இருக்கிறவங்களும் போகணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வார் நடக்கிறனால வருஷத்துக்கு ஒரு 11,000 யூதர்கள் மால்தீவ்ஸை சந்திக்கிறது வழக்கமாக. பட் அந்த கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டாங்க, இனி யூதர்கள் எங்களோட கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய சில இன்டெலிஜென்ட் ஏஜென்சி
அவங்க சில தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்வீடிஷ் நியூஸ் பேப்பர் டேகன்ஸ் அப்படிங்கிறது மொசாட் மூலமாக ஒரு சீக்ரெசி வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஈரான் அந்த நாட்டில் குடியிருக்கக்கூடிய யூதர்களை கொலை செய்யறதுக்கு இல்லை அவங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துறதுக்காக அவங்க சில ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்குறாங்க. 2 விதமான கேங் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு சில ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க, தாக்குதல் முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, ஸ்வீடனுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அவங்களும் சொல்லிட்டாங்க ஸ்வீடனில் யூதர்கள் இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு. இப்போது இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு, அங்கங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த யுத்தம் நடக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே நாட்டுக்கு திரும்பி வாங்க அப்படிங்கிறது அறிவிப்பு கொடுத்துருக்கு. நம்ம பைபிளில் படிக்கிறோம் இல்லையா, கடைசி நாட்களில் உலகத்தில் எந்த மூலைகள் இருந்தாலும் யூதர்கள் கடைசி நாட்களில் நாடு திரும்புவாங்கன்னு. அப்போது இப்படி ஒரு ஆன்டை செமிட்டிசம் அப்படிங்கிற ஒரு காரியம் உள்ளே இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு மற்ற நாடுகளில். ஸோ தே ஆர் ஃபோர்ஸ் டு லீவ் த கண்ட்ரி. அந்த மாதிரி பல நாடுகள் அவங்க யாரும் யூதர்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ மையப்படுத்திட்டு வர்றாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா யுஎஸ் நாட்டினுடைய பிரசிடெண்ட் ஜோ பைடன் 3 விதமான ஃபேஸ் ப்ரப்போசல் அவர் வச்சிருக்கிறாரு இஸ்ரேலுக்கு, அதாவது சீஸ் ஃபயருக்கு. அதாவது ஒன்று ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ், இன்னொன்று இந்த யுத்தம் நிறுத்தணும் அப்படிங்கிறது. பட் இந்த 3க்கும் இஸ்ரேல் நாடு ஒத்து வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இல்லை இந்த ஹெஸ்போலாவோட அவங்களோட யுத்தம் தொடருமா? யுத்தம் தொடருச்சுன்னா வருகிற நாட்களில் இதுக்கு பதில் தாக்குதல் நடத்துனாங்கன்னா நம்ம எசேக்கியேல் 38 படிக்கிற போல் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பவர்ஸ் உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.